விடிய காலையில குளிச்சோமா, எந்திரிச்சோமா, அம்மா முன்னால ஒரு விளக்கேத்தி வச்சோமா, ஓம் சக்தி பராசக்தின்னு அவளை சொன்ன போதுமே, மந்திரம் கூட தெரியலன்னா பரவாயில்ல, நாள் போக்குல அம்மா தெரியப்படுத்திடுவா. ஓம் சக்தி பராசக்தின்னு ஒரு 9 தடவை சொல்லி நம்ம வீட்டுல, அம்மா நீ வந்து எங்க வீட்டுல என்னோட இரு, எங்க வீட்டுல இருமா. நம்மளால என்ன முடியுது? ஒரு கல்கண்டு இல்ல, ஒரு வெள்ளி செவ்வாயில, ஒரு அமாவாசை பௌர்ணமியில 2 வெத்தலை 2 பழம், ஒரு மஞ்சக்கிழங்க வச்சு, அம்மாவுக்கு கையில கிடைக்கிற ஒரு பூ, நல்ல பூவை அம்மா மேல தூவி, ஒரு வேப்பலையை அம்மா படத்துல வச்சு, அம்மா உன்னை உன் பிள்ளை கும்பிடுறேம்மா, ஏத்துக்கோமா, இதுதான் அம்மா உன் பிள்ளை செய்ய முடிஞ்ச வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டா. அது சொல்லுது, அம்மா ஒரே ஒரு பெண் வீட்டில் வழிபாடு செய்தாலும் அந்த வீட்டில் உள்ள மொத்தத்தில் உள்ள அத்தனை பேரில் குடிப்பழக்கமா, தடைகளா, இடையூறுகளா, படிப்பா, வேலை இல்லையா, வறுமையா, துன்பமா, சீக்கா, எல்லாத்தையும் அம்மா படிப்படியா சுகமாக்குவேன். அம்மா திடீர்னு செஞ்சிற காரியம் இல்ல, நீ எவ்வளவு தூரம்